அப்புறம் மறுபடியும் செகண்ட் வந்து சார் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் டிஎன்சி பண்ணிட்டோம். ஓ உள்ளே. ஆமாம். அப்புறம் மறுபடியும் தேர்டு வந்து சார் பையன் பிறந்தான். அது வந்து எங்களுக்கு நாங்கள் அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் சார். நிறைய கோவிலுக்கு போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம், வேறு வேறு ஹாஸ்பிட்டல் போனோம். ட்ரீட்மெண்ட்னா சார் ட்ரீட்மெண்ட்னா அதில் வந்து கவுன்சிலிங் நமக்கு கொடுக்குறாங்க சார். நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பக்கம் கவுன்சிலிங், இன்னொரு பக்கம் கோவில்னு போறது இல்லையா? அந்த மாதிரி நீங்க கோவில்ல போய் என்ன பண்ணீங்க? எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது சார். அங்கே வந்து பிள்ளை மண்ணுன்னு ஒன்று கொடுப்பாங்க சார். அது வந்து எப்படின்னா, இந்த வருஷம் அந்த விசேஷத்தப்போ ஒரு மாவு, இந்த மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல சார், அந்த மாதிரி ஒரு மாவிளக்கு மாதிரி செஞ்சு அங்கே ஏதோ குழுக்கள் மாதிரி போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் பெரியவங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் புதைச்சி வச்சுடுவாங்க சார். நெக்ஸ்ட் இயர் அதே விசேஷத்தப்போ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க அந்த கோவிலில் போய் தலைக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக உடம்பு நனைச்சிக்கிட்டு, அதை கட்டின துணியோடு நனைச்சிட்டு அவங்க கொடுக்குற அந்த சாப்பாட்டை வாங்கி, அது ஒரு வருஷம் மண்ணில் வச்சுருந்த மாவு சார். மண்ணுக்குள்ளேயா? மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. பிள்ளை உருவத்தில் குழந்தை மாட்டும் செஞ்சு அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க சார். அது வந்து ஒரு வருஷம் கழித்து அதை எடுத்து நம்ம கொடுப்பாங்க. அது ஒரு வருஷம் மண்ணில் இருந்ததுனால அது வந்து நமக்கு எதுகளிக்கும். ஓக்கல், அது ஒரு ஸ்மெல், அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம இது பண்ணாமல் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி போனோம் சார். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்ருக்கேன் சார். 2 வருஷம் போனோம் சார். ஒரு வருஷம் மாவு இருந்தால் கெட்டு போயிருக்காதாமா அது? அதுதான் சார், அது கெட்டு போகாத மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தான் சார் வைப்பாங்க போல், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் லைட்டாக ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் சார். அது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அது டைரெக்டாக வெறும் அந்த மாவு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கூட அன்னைக்கு நம்ம கோவிலுக்குன்னு சமைப்பாங்க, அந்த சாதத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. ஒரு நம்ம மடியில் வாங்கிக்கலாம். எருகலிக்காம இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். ஆனால் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டீங்க அதை? அது அப்படி சொல்லுவாங்க சார். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ரிலேட்டிவ் தானே கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க சொல்லுவாங்க ஓக்காளிக்காமல் சாப்பிட்றணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா இப்போ? நான் இப்போ வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். ஓகே. ஆக்சுவலாக ஏன் கேட்டேன்னா, நீங்கள் ஒரு கிராஜுவேட்மா படிச்சிருக்கீங்க, பட் இது மாதிரி மண்ணில் புதைச்சி வச்சு சாப்பிடுங்கப்போ அது பின்னால் அது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் வைக்கலாம், நீங்கள் எதுவுமே யோசிக்கலையா? இல்லை சார், நம்பிக்கை தான் சார். படிப்பு கரெக்டு தான் சார். இன்னைக்கு படித்த எல்லாருமே இந்த சாமி நம்பிக்கை இல்லாமல் இல்லைல்ல சார். சார் இதில் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை, இது கை தட்டாதீங்க. இப்போ சில விஷயங்கள் நம்ம கை தட்டலாம், தப்பு கிடையாது. பட் இது வந்து கை தட்டுற விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. நான் உங்கள் மேலே இருக்க அக்கறையின் வழியாக தான் சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் சாமி நம்பிக்கை இருக்குது, சாமி நம்பிக்கை இருக்குது, நான் குறை சொல்லலை. ஆனால் சாமி நம்பிக்கையின் வழியாக எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? சார் அது கெட்டுலாம் போயிருக்காது சார். அது மேலே ப்ராப்பராக தான் வந்து மண் அப்படியே மேலே போட்டு மூடி வைக்க மாட்டாங்க. அந்த உருவம் பண்ணி அது மேலே துணி அதெல்லாம் பேக் பண்ணி அதுக்கு மேலே தான் மூடி வைப்பாங்க. நீங்கள் சொல்கிறது போல் உங்கள் வீட்டிலே ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு அதை ஒரு நாள் வச்சுட்டு கெட்டு போகிற பொருள்னு தெரிஞ்சுட்டு அடுத்த தடவை லேசாக ஸ்மெல்லு. நான் உதாரணம் சொல்கிறேன்னே, நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியே வச்சுருக்கீங்க, அடுத்த நாள் லேசாக ஸ்மெல்லு இருந்தால் கூட சாப்பிடுவீங்களா, தூர போடுவீங்களா? கீழே தான் சார் போடுவோம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் குழந்தைக்காக முயற்சி பண்ணீங்க? எந்த ஆண்டு உங்களுக்கு நடந்தது? சார் கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது சார். 4வது வருஷத்தில் பேபிக்காக ட்ரை பண்ணோம் சார். இப்போ உங்கள் மொமெண்ட் எப்படி மாறிடுச்சு? முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ உங்கள் மொமெண்ட் எப்படி மாறிடுச்சு? பயமாக தான் சார் இருந்துச்சு அந்த டபுள் கோடு வந்தப்போ. எதனாலனா 2 முறை அபார்ட் ஆயிடுச்சு சார். ஓ. ஒரு 3 மந்த் இருந்து அதுவும் ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் மூலிமா அதை அபார்ட் பண்ணிட்டு. ஓகே. சந்தோஷமாக இருந்தாலும் கூட பயமாகவும் இருந்துச்சு. தேர்டாக பையன் டபுள் கோடு காட்டினப்போ பயம்தான் சார் இருந்தது. எப்போ அந்த பயம் போச்சு? அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்டப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே. ஆமா சார். கை வைக்கும்போது ஹார்ட் பீட் கேட்டுச்சா எப்படி? இல்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் சார். அப்பதான் அந்த ஹார்ட் பீட்டை கேட்ட சவுண்ட் அப்போ 2 பேருமே அழுதுட்டோம் சார். அங்க செகண்ட் டைம் ஹார்ட் பீட் வரலைங்க சார். துடிக்கலன்னொன்னே எல்லாரும் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஏன்னா இந்த குழந்தையும் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் பீட் கிடைக்கிறப்ப தான் நான் பிறந்ததுக்கான பலனே அடைஞ்சேன் அன்னைக்கு. அந்த ஹார்ட் பீட் கிடைக்கிறப்ப தான். ஏன்னா நாங்கள் இருந்தோம் இல்லாமல் எங்களோட சந்ததியை நான் பார்க்க போகிறேன், பார்க்காம போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டோட எங்கள் ஃபேமிலி கஷ்டப்பட்டாங்க. மாமியார் வந்திருக்காங்க, அவங்களும் நிறையா சொல்லுவாங்க, நிறைய கோயில் குழம்போங்கன்னு. நான் பில்லி சூனி ஏவலுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் சார். அதுக்கு என்ன செலவு பண்ணீங்க? என்ன பண்ணுவேன்னா, பில்லி சூனி ஏவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வில்லேஜ் சைடில் அந்த பில்லி சூனி ஏவல் வச்சுருப்பாங்க. காட்டேரி மீன்ஸ் அதை இருந்தால் குழந்தையெல்லாம் சாப்பிட்றோம், அதனால தான் உனக்கு அப்படி ஆகுது, 3 மந்த்து 2 மந்த் இருந்து போகுது அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சைடு சொன்னாங்க சார். அது வந்து ஏதோ கருப்பு கோழியெல்லாம் சுற்றி அதெல்லாம் விட்டாங்க சார். இது நம்பிக்கை இல்லை, இருந்தாலுமே நம்புற மாதிரி சொன்ன உடனே நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போயிடுவோம் சார். கட்டேரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, கோயில் சுற்றினாங்க. அது கருப்பு கோழியாக இருக்கும், எல்லாமே கருப்பாக இருக்கும். ஆனால் கோயில் சுற்றி விட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பரிகாரங்கள் நிறைய காசு செலவு பண்ணிட்டேன் சார். 1.5 லட்சத்துக்கிட்ட நான் மேறக்குறைய இந்த பரிகாரத்துக்கு மட்டுமா? பரிகாரத்துக்கு மட்டுமே செலவு 1.5 லட்சத்துக்கு என்ன சார் பரிகாரம்? சார் கட்டேரியம்மன் கோயிலில் போட்டாலே அது 10,000 ஆயிடுது சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில். இப்போ இந்த கோயில் சொன்னாங்கன்னா அந்த கோயிலுக்கு நான் ட்ராவல் வச்சு போயிடுவேன், கார் வச்சு போயிடுவேன், எங்கே சொன்னாலும் சரி. என்னோட சம்பளத்திலிருந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க நான் 90% இதுக்காகவே செலவு பண்ணேன் சார். 90% பரிகாரம் செலவு பண்ணீங்களா? பரிகார செலவுக்கு 90%. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் செலவு. இப்போ பரிகாரத்துக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் செலவே? பரிகாரத்துக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் செலவு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ரூபெல்லா வைரஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய மெடிசன் சாப்பிட்டேன், நிறைய கோயில் போயிட்டு அப்புறம் தம்பி நின்றான் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாத்தியத்தை வந்து ட்ரீட்மெண்ட்ஸில் செலவு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் 90% வந்து பரிகாரத்துக்கே செலவு பண்ணீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் உறவுக்காரங்களும் சரி நண்பர்களும் சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் தாங்க முடியாது சார். இவங்க இப்போ எல்லாரும் சொன்ன வார்த்தை ஒன்று, ஒரு ஒற்றுமை, இன்க்ளூடிங் மீ, அவங்களுக்கும் எனக்குமான ஒற்றுமையாக நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் 10,000 ட்ரீட்மெண்ட் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நார்மலாக இருக்கும்போது தான் அந்த ஸ்ட்ரெஸ் எப்போ கம்மியாக இருக்கும் அப்போ எனக்குமே நார்மல் கன்சீவ், நார்மல் டெலிவரி. கோவிட்லேயும் எனக்கு இட் வாஸ் அ நார்மல் டெலிவரி. அந்த ஒரு விஷயம் எனக்கு கோவிட் அந்த லாஸ்ட் 3 months நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வீட்டில் ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி வச்சுட்டு அவன் ஹார்ட் பீட் கேட்பேன். ஸ்கேன் போக முடியாதுல்ல, வீட்டிலையே தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது. ஸோ அவ்வளோ ப்ரெஷர் அந்த குழந்தைய பெற்று கையில் எடுத்து பார்க்குற அந்த மொமெண்ட் வரைக்கும். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு குழந்தை நின்றுச்சுமா? ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆனோடனே குழந்தை நின்றுச்சு. அது 9 மாதம் ஆயிடுச்சு. விலகா பண்ணுறதுக்கு தேதியெல்லாம் கூட குறிச்சிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ மூளை வளர்ச்சி கம்மி, அபார்ட் பண்ணி தான் ஆகணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சா? சார் ஆக்சுவலாக அந்த 9வது மாதத்தில் வந்து பாண்டிச்சேரிக்கு தான் எடுத்துன்னு போனோம். நர்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு முடிஞ்ச வரையிலும் குழந்தை காப்பாற்ற முடிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு குழந்தை வேணுமா இல்லை குழந்தையோட தாய் வேணுமான்னாங்க. எனக்கு 2ம் வேணும் அப்படின்னு. 2 வேணும்னா வேலை ஆகாதுப்பா அப்படின்ட்டாங்க. சின்ன குழந்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம், பெரிய உசுறு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொன்னாங்க. முடிஞ்ச வேலை ரொம்ப யோசித்து தான் நான் சார் இப்போ ஃபஸ்ட்டு வாரிசு உயிரோடு வரணும் அப்படின்றது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது நடக்கலை. அதுக்கப்புறம் சைன் பண்ணிட்டு 1 வாரம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் முகத்தை பார்க்கல. நான் சில நேரங்களில் வந்து இது மாதிரி ப்ரெக்னென்சி அப்போது தாயோடைய உயிர் முக்கியமா இல்லை வந்து குழந்தையோட உயிர் முக்கியமா அப்படிங்கப்போ இதை யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த தாயோட உயிர் தான் முக்கியம். இது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க வேண்டிய சாய்ஸும் இல்லை, ஹஸ்பண்டை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை. ஒரு தாயோட உயிர் முக்கியமா இல்லை குழந்தையோட உயிர் முக்கியமா? ஐ திங்க் டாக்டர்ஸே கூட தாயோட உயிர் முக்கியம் தான் சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணணும், அதுதான் எத்திக்ஸும் கூட, அதுதான் சரியும் கூட இல்லையா? ஓகே, இந்த குழந்தை வந்த பிறகு லைஃப் எப்படி மாறுச்சு? இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் லைஃப் நல்லா தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். அது தாய் மாமா தான் கல்யாணம் பண்ணேன். சொந்தத்தில் கல்யாணம் முடித்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சரி, இருந்தாலும் கடவுள் கொடுத்த குழந்தை இல்லையா, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மனசளவில் ஏற்றுக்கிட்டேன்.